ஒவ்வொரு வசந்த காலத்திலும் காற்று இனிமையா வீச ஆரம்பிச்சா, புல்வெளிகள் பொன்னா மலர்ந்தா, புல்வெளி தேவதைகள் வருஷத்திலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயத்துக்கு கூடுவாங்க. அதுதான் டான்டேலியன் ராணி தேர்வு. தேர்வு ஆகணும்னா ஒரு தேவதை உயரமான டான்டேலியன் விதையில ஏறி மேகத்துக்கு மேல போகணும். சாகசக்காரி இலேசான தீர்மானம் உள்ள தேவதைகள் மட்டும்தான் அந்த உயரத்துக்கு போக முடியும். இந்த வருஷம் எல்லாருடைய கண்ணும் சாதாரணமான பிடித்த தேவதைகளின் மேல இருந்துச்சு. ஒளி வீசும் சிறகுகளோட எல்லாரையே தேனீக்களை விட வேகமா பறக்கிற தைரியசாலி மீரா ஒரு தடவை நட்சத்திரத்துக்கு அரை வழியில போயிட்டு அழகான அலோன். ஆனா ஒரு வெண்ணெய்ப்பூக்கு பின்னாடி பெரிய கண்களோட பார்த்துட்டு இருந்தா நோமி. அவ புல்வெளி முழுக்க சின்ன தேவதை. ஒரு தையல் கைவிரல் காட்டிவிட சின்னவ, மழை துளிவிட அமைதியானவ. மற்ற தேவதைகள் அவளை பொதுவா கவனிக்க மாட்டாங்க. அவ ரொம்ப சின்னவ, ரொம்ப நாணயமானவ, ரொம்ப சாதாரணமானவன்னு நினைச்சு. தேர்வு காலையில தேவதைகள் புல்வெளியில உயரமான டான்டேலியன்கள் பக்கத்துல நின்னாங்க. அவங்க விதைகள் பஞ்சு மாதிரி பறக்க ரெடி. காத்து இசையை முணுமுணுக்க ஆரம்பிச்சுச்சு. ஒவ்வொருத்தரா தேவதைகள் விதைகளில் குதிச்சு வானத்துல பறந்தாங்க. நோமி முன்னாடி வந்தா. அவள் முன்னாடி இருந்த டான்டேலியன் சாந்தமா அசைஞ்சிச்சு. அதோட விதை பஞ்சு உளிர்ந்துச்சு. காலை வெளிச்சம், நீங்க இதை செய்ய முடியாது நோமி, ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அவள் ரொம்ப சின்னவள் இன்னொருத்தர் கிசுகிசுத்தாங்க. ஆனா நோமி ஆழ்ந்த மூச்சு விட்டு அவளோட சின்ன இறக்கைகளை சமநிலைக்கு விரிச்சு குதிச்சா. மேலே 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 அவள் போனா. விதை அவள் போனதிலேயே அதிக உயரத்துக்கு எடுத்து போச்சு. காற்று அவளை இறகு மாதிரி சுழற்றியும் அவள் இறுக பற்றிக்கிட்டா. மேகங்கள் பஞ்சு கோட்டைகள் மாதிரி அவளை சுற்றி மிதந்தன. அவள் பறவைகளையும் டிராகன் ஃப்ளைகளையும் கடந்து போனா, ஒரு பட்டர்ஃப்ளையையும் கூட ஆச்சரியப்படுத்தினா. கீழே இருந்த புல்வெளி ஓவியம் மாதிரி இருந்துச்சு. இன்னும் அவள் மேலே போனா. அப்புறம் வூஷ், காற்றுச்சுழல் அவள் விதையை பிடிச்சு வேகமா சுழற்றி அடிச்சுது. நோமி கண்களை இறுக மூடி அவள் முழு பலத்தோடும் பிடிச்சுக்கிட்டா. சுழற்சி நின்னதும் அவள் கண்களை திறந்து பார்த்தா. சந்திர ஒளி மற்றும் இதழ்களால் ஆன ஒரு சிம்மாசனம் மேகங்களுக்கு நடுவில் மிதந்து கொண்டிருந்தது. சூரிய வெளிச்சம் மாதிரி ஒரு குரல், நீ ரொம்ப துணிச்சலா இருக்க சின்ன பொண்ணு, நீ இதுவரை யாரும் போகாத தூரம் வந்திருக்க கிசுகிசுத்தது. நோமி மெதுவா சிம்மாசனத்துல வந்தா. கீழே இருந்த எல்லா தேவதைகளும் வாய் பிளந்து பார்த்து கொண்டாடினாங்க. கோல்டன் லைட் அவள் தலையை அலங்கரிச்சது. அவள் அதை செய்து முடிச்சா. சின்ன நோமி இப்போ டான்டேலியன் ராணி புள்ளி. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு